நம்ம கரூர்ல இருந்து ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நாங்கள் கிளம்பின இடம் தான் வந்து தர்மபுரியில் லொக்கேட் ஆயிருக்கிற ஒகேனக்கல். இந்த ட்ரிப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெண்டு ஒருத்தன் பேச்சுலராக இருந்து ஃபேமிலி மேன் ஆக போகிறான். ஸோ போகிற வழியில் ஃபஸ்ட்டு தின்னு டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே வைப் பண்ணிட்டு போனதில்ல, மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடித்தோம். பில்லு 940 ரூபா வந்தது. ஸோ அகைன் வைப் பண்ணிட்டே போனதில்ல. ஒகேனக்கல் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் போஸ்ட்டில் வந்து போலீஸ் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. நாங்கள் காஸ்டியூம் எல்லாம் மாற்றிட்டு பரிசல் சவாரி போயிருந்தோம். பரிசல் சவாரிக்கு 4 பேருக்கு 1500 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பரிசலில் கூட்டிகிட்டு போய் இன்னொரு இடத்துல ட்ராப் பண்ணுவாங்க. அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு மறுபடியும் இன்னொரு பரிசலுக்கு போகணும். இங்கதான் ட்விஸ்டே. ஒரு 500 ரூபா சேர்த்து கொடுங்க, இன்னொரு 1 கிலோமீட்டர் கூட்டிட்டு போறேன், அங்க நிறைய ஃபால்ஸ் எல்லாம் இருக்கிறோம், நீங்க குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி எவ்வளவோ பிரெயின் வாஷ் பண்ணி எங்க கிட்ட இருந்து 500 ரூபா வாங்க பார்த்தாங்க. கொடுத்த 1500 ரூபாய்க்கு நீங்க என்ன காட்டணுமோ அதை காட்டுங்க, நாங்க வெளியே போய் குளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். சரி வெளியே வந்துட்டோம், ஃபால்ஸ்ல குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில் மசாஜ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல தண்ணி எல்லாம் வந்து ஆயில், ஷாம்பு, சோப்புன்ட்டு நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். சரி குளிக்கணுமே அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போயிட்டு ஃபால்ஸ்ல இருந்து ஆத்துக்கு போய் குளிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அங்க கொஞ்சம் ஃபன்னா நல்லா தான் இருந்தது, தண்ணியுமே நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்க இங்க சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே வந்து மீன் குழம்பு சாப்பாடுன்ட்டு சமைச்சு தரக்கு ஆள் இருக்கிறாங்க. மீன் எல்லாமே பொரிச்சு தருவாங்க. ஆனா நாங்க வெளியே தான் சாப்பிட்டோம். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாத மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்து கீழே இறங்குறக்கே வந்து நைட் ஆயிருச்சு. வண்டி எடுத்துட்டு கீழே வரப்ப டயரும் வேலையை காட்டிருச்சு. ஸோ அதை ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 10 மணி ஆயிருச்சு. கலவையான விமர்சனங்களோட முடிஞ்ச இந்த ட்ரிப்பு எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பாக தான் அமைஞ்சிருச்சு. நீங்க இதுக்கு முன்னாடி ஒகேனக்கல் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு.